வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் மகிந்தவின் கைகளுக்கு விஜயராம இல்லம் பின்னணியில் நடக்கும் ரகசிய வியூகம். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசிடம் பறந்த கோரிக்கை. 11 மாணவர்கள் கடத்தல் வழக்கு வசந்த கருணாகொடவிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் நிறைவு. நீதி அமைச்சர் ஹர்ஷன. மதுபான போத்தல்களுக்காக போலீஸ் அதிகாரிகள் செய்த கொடூர செயல். கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சென்னை துணை தூதுவர் நியமனத்தில் அரசியல் தலையீடு வெடித்த சர்ச்சை. யாழ் நகரில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க பல்வேறு தரப்பினரும் போட்டி போட தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக அமெரிக்காவில் வசிக்கும் சிங்கள பௌத்த வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவுக்கு பெற்றுக் கொடுக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடொன்றை பரிசீலிக்கவும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதத்தின் மல்வத்து பீட துணை பிரிவான சிய நிகாயாவின் கோட்டை பிரிவைச் சேர்ந்த பௌத்த தேரர்கள் குழு ஒன்று மஹிந்தவுக்காக வீடொன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையின் தலைசிறந்த சிங்கள பௌத்த வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மஹிந்தவுக்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்து நாமல் ராஜபக்சவிடம் கலந்துரையாடியுள்ளனர். மகா சங்கத்தினர் வழங்கும் வீடொன்றை பெற்றுக்கொள்வதில் மஹிந்த ராஜபக்ச நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு விவகாரம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று இயக்குநர் ரோஹன ஹெட்டியாராச்சி மாகாண சபை அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார். தற்பொழுது அது அதிகாரிகள் கையில் மட்டுமே இருப்பது ஜனநாயகத்துக்கு புறம்பானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்களிக்கும் உரிமை அரசியல் அமைப்பின் 3வது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும். நீண்டகால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாக ரோஹயாராச்சி எச்சரித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 11 மாணவர்கள் கடத்தல் சம்பந்தமான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவிற்கு எதிரான வழக்கிலிருந்து நீக்குவதற்கான சட்டமா அதிபரின் முடிவை ரத்து செய்ய கோரி மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர் அர்ஜுன ஒபேசேகர மற்றும் சம்பத் விஜயரட்ன ஆகிய நீதியரசர் குழாம் முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவின் அடிப்படையில் சட்டத்தரணி புலஸ்தி ஹேவாமன்ன மற்றும் சட்டத்தரணி பிருந்தா சந்திரகேஸ் முன்னிலையாகி தனது வாதத்தினை முன்வைத்த போது நீதியரசர் குழாம் இவ்வாதத்தின் தன்மையில் திருப்தி அடைந்து இந்த வழக்கினை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான தீர்ப்பினை வழங்கியுள்ளார். நீதிமன்ற முறையீட்டு மனுவில் முக்கிய பிரதிவாதிகளான வசந்தகுமார ஜெயதேவா, கருணாகொட மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த வழக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மேலதிக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பான சட்ட வரைவு இன்னும் சில நாட்களில் இறுதிப்படுத்தப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது என்பது அரசியல் தேர்தல் வாக்குறுதியாகும். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நாங்கள் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து தற்பொழுது சட்ட வரைவை இறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விவகாரத்தை கையாள்வதற்கு அமைக்கப்பட்ட குழு தற்பொழுது மிக சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவை போலீஸ் நிலையத்தின் 3 அதிகாரிகள் மதுபான போத்தல் ஒன்றை தர மறுத்த ஹோட்டல் முகாமையாளரை கொலை செய்த குற்றச்சாட்டுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை பிரதேச ஊழல் தடுப்பு
பிரிவின் முன்னாள் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலை தொடர்பாக குறித்த போலீஸ் அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் 7 வருடங்கள் சிறை தண்டனையை வழங்கியுள்ளது. மதுபான போத்தல் ஒன்றை கேட்டபோது தர மறுத்த ஹோட்டல் முகாமையாளரை கடத்தி சென்று தாக்கி மற்றும் கொடூரமான வதைக்குள்ளாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தலா ரூபா 15,000 அபராதம் செலுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அபராதம் செலுத்த தவறினாலும் மேலும் 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கின் முதல் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட பொலனறுவை ஊழல் தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி வழக்கு நடைபெறும் போது மரணமடைந்துள்ளார். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகிறது. முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சென்னைக்கான துணை தூதுவராக கேதீஸ்வரன் கணேசநாதன் நியமிக்கப்பட்டதில் எந்தவித அரசியல் தலையீடும் இல்லை என்று வெளிவிவகார அமைச்சரின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளரான கேதீஸ்வரன் கணேசநாதன் சென்னைக்கான இலங்கையின் துணை தூதுவராக அண்மையில் நியமிக்கப்பட்டார். இது ராஜதந்திர வட்டாரங்கள் மற்றும் வெளிவிவகார அமைச்சில் பல்வேறுபட்ட விமர்சனங்களை தூண்டியுள்ளது. முன்கூட்டிய ராஜதந்திர அல்லது வெளிநாட்டு சேவை அனுபவம் இல்லாத கேதீஸ்வரன் இலங்கையின் மிக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த வெளிநாட்டு பதவிகளில் ஒன்றுக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த நியமனம் குறித்து வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு வினவிய போது தூதுவர்களை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே இருக்கின்றது. தூதுவர்களை ஜனாதிபதி நியமித்து அனுப்புவார் என்று தெரிவித்துள்ளார். யாழில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பொம்மைவெள்ளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய யாழ்ப்பாணம் காவல்துறை நிலைய போதை தடுப்பு பிரிவினர் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளார். இதன்போது கைதானவர்களிடமிருந்து 15க்கு மேற்பட்ட போதை மாத்திரைகள், 50 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதானவர்கள் 18, 19 மற்றும் 21 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் மகிந்தவின் கைகளுக்கு விஜயராம இல்லம் பின்னணியில் நடக்கும் ரகசிய வியூகம். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசிடம் பறந்த கோரிக்கை. 11 மாணவர்கள் கடத்தல் வழக்கு வசந்த கருணாகொடவிற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் நிறைவு. நீதி அமைச்சர் ஹர்ஷன. மதுபான போத்தல்களுக்காக போலீஸ் அதிகாரிகள் செய்த கொடூர செயல். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சென்னை துணை தூதுவர் நியமனத்தில் அரசியல் தலையீடு, வெடித்த சர்ச்சை. யாழ் நகரில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.